தலைவா 7 days டோப்பமைன் டீடாக்ஸ் சேலஞ்ச் பண்ண போகிறேன். இது லெவல் 1 தான். நான் ரொம்ப 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 என் பிரெயின் அடிக்டடு டு கன்சியூம் சீப் டோப்பமைன்ஸ் ஃப்ரம் சீப் திங்ஸ். ஸோ ஒரே அடியாக எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா அது அப்படியே பயந்து, ஐயோ இவன் இப்படி ஆக்ஷன்ஸ் பண்ணுறான், இவன் சாவ போகிறான் போல், இவனை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்து இவனை நம்ம திரும்ப அதெல்லாம் வர வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சுவான் என்கிட்ட. அதனால் நான் லெவல் 1 ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு எனக்கு தெரியும் நான் எதெல்லாம் தேவையில்லாமல் ஓவராக கன்சியூம் பண்ணிட்டுருக்கேன், ஓவர் ஸ்டிமுலேட் ஆகிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும். அதில் நான் டாப் 4 நான் பிக் பண்ணிக்கிறேன் 7 நாளைக்கு மட்டும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நோ சோஷியல் மீடியா கன்சியூமிங். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது 2 ஆப் தான். ஒன்று கிராமு, இன்னொன்று டியூபு. அதில் ரீல்ஸ் தான் பார்ப்பேன், இன்னொன்றில் ஷார்ட்ஸ் பார்ப்பேன். இந்த டியூப்பில் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி பார்ப்பேன். இந்த ரீல்ஸில் மோட்டிவேஷனு, மற்றவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அந்த மாதிரி பார்ப்பேன். இப்போது வேர்ல்டு வைட் நியூஸு அந்த மாதிரி பார்ப்பேன், ஓகேவா? ஸோ அதை ஐ ஷுட் அவாய்ட் ஃபார் 7 days. சோஷியல் மீடியா நோ வே, நோ ரீல்ஸ், நோ ஷார்ட்ஸ், நோ கன்சியூமிங், ஒன்லி க்ரியேட்டிங், ஓகேவா? 2வது நோ ஸ்ட்ரீமிங் கண்டென்ட்டு. சரி, அது 2த்தையும் நான் குவிட் பண்ணிட்டேன்னா யூடியூப் போயிடுவேன். யூடியூப்பில் இந்த லாங் ஃபார்ம் வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். முக்கால்வாசி நான் பார்க்குறதுலாம் ஒரு நியூஸ் கன்சப்ஷனாக தான் இருக்கும். ஆர் டக்குன்னு ஹவு டு பி ப்ரொடக்டிவ், ஹவு டு சேஞ்ச் மை லைஃப் இன் 30 days, ஹவு டு டூ டோப்பமைன் டீடாக்ஸ் ஃபார் 7 days, ஹவு டு மெடிடேட்டு, அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவேன். அது பார்க்கக்கூடாது, பட் ஐ அலோட் ஒன்லி 3 things, ஓகே? என் பிரெயினுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் நான் கொடுக்கணும்ல. நான் பராசக்தி மூவி பார்க்கல, ஸோ இப்போது ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பார்க்கணும். நான் துரேந்தர் மூவியும் பார்க்கல, ஸோ அதையும் நான் பார்க்கணும். டாக்டர் கே வித் ரன்வீர் அந்த பாட்காஸ்ட் பார்க்கணும். இது 3 தான் எனக்கு அலோடு. நெக்ஸ்ட்டு ஒரு எத்தனை டேஸ்க்கு? ஒரு 7 days.